ஐபிஎல் இன்னும் 5 நாள் தாங்க இருக்கு. வர வெள்ளிக்கிழமை 22ஆம் தேதி சென்னை சேப்பாக்கம் ஸ்டேடியத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரும் மோத போகிறாங்க. சென்னை டீமில், அதாவது சிஎஸ்கே டீமில் சென்னையோட ஓப்பனிங் பேட்ஸ்மேன் டெவான் கான்வே இருக்கார்ல, நியூசிலாந்து பிளேயருக்கு இந்த கட்டை விரல்ல அடிபட்டுருது. கட்டை விரல்ல அடிபட்டதுக்கு அப்புறம் டெவான் கான்வே ஆப்ரேஷன் பண்றாரு. ஆப்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் டெவான் கான்வே இன்னும் 8 வாரத்துக்கு எந்த கிரிக்கெட்டும் விளையாடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சிஎஸ்கேவோட ஓப்பனிங் பேட்ஸ்மேன் காலி. இந்த பக்கம் சிஎஸ்கேவோட ஓப்பனிங் பவுலர் பத்திரானா தான் சிஎஸ்கேவோட ஓப்பனிங் பவுலரு. இலங்கை பிளேயர், ஸ்ரீலங்கா பிளேயரு, மலிங்கா மாதிரி இந்த மாதிரி டைரக்ஷன் போடுவான்ல, அந்த சின்ன பையன் தான். அந்த பையனுக்கு கிரிக்கெட் விளையாடும் போது முட்டியில காயம். அதனால அந்த பையனும் 5 வாரத்துக்கு கிரிக்கெட் விளையாடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சிஎஸ்கேவோட ஓப்பனிங் பேட்ஸ்மேன் காலி டெவான் கான்வே, சிஎஸ்கேவோட ஓப்பனிங் பவுலர் பத்திரானா காலி. அடுத்து தோனி என்ன பண்ண போறாருன்னு தெரியல. ஏதோ ஓப்பனிங் பேட்ஸ்மேனுக்கு டெவான் கான்வேக்கு பதிலாக கூட ஏதோ ரச்சின் ரவீந்திராவை போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். ஆனால் பத்திரானாவுக்கு பதிலாக யாரை போடுறதுன்னு தெரியல. சரி, ஓகே. சரி, இப்படிலாம் இருக்கும் பொழுது ஸ்டீவ் ஸ்மித், நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸ்டீவ் ஸ்மித் ஆஸ்திரேலியாவோட சூப்பர் பிளேயர், பயங்கரமாக பேட்டிங் விளையாடுவார், பவுலிங் போடுவார், ஆல்ரவுண்டரு. ஸ்டீவ் ஸ்மித் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 103 ஐபிஎல் மேட்ச் விளையாண்டுருக்காரு. இந்த 103 ஐபிஎல் மேட்ச்ல 2485 ரன் அடிச்சு 34 ரன் ஒவ்வொரு மேட்ச்லையும் ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஸ்டீவ் ஸ்மித் கடைசியா இந்த டெல்லி கேபிட்டல்ஸ் இருக்குல்ல, அந்த டீம்ல தான் விளையாண்டாரு. ரிஷப் பண்ட் அவர் தான் கேப்டனு டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு. அந்த டீம்ல தான் கடைசியா ஸ்டீவ் ஸ்மித்தை எடுத்தாங்க. இந்த வருஷம் ஸ்டீவ் ஸ்மித்தை யாருமே ஐபிஎல்ல எடுக்கல. ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் எடுக்கல, சென்னை சூப்பர் கிங்ஸ் எடுக்கல, அதுக்கப்புறம் மும்பை இந்தியன்ஸ் எடுக்கல, ராஜஸ்தான் ராயல்ஸ் எடுக்கல, சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் எடுக்கல. எந்த டீமும் ஸ்டீவ் ஸ்மித்தை எடுக்கல. காரணம், அவர் சரியா விளையாடுறதே இல்லை. அவர் என்னதான் ஆஸ்திரேலியா கூட நிறைய மேட்ச் ஜெயிச்சு கொடுத்துருந்தாலுமே ஐபிஎல்ல சரியா விளையாடுறதில்ல. அதனால ஸ்டீவ் ஸ்மித்தை யாருமே எடுக்கல. சின்ன சின்ன பசங்க, புதுசா வந்த பசங்களெல்லாம் 2 கோடிக்கு எடுக்கிறானுங்க. இப்போ கூட இந்த 17 வயசு பையனை தோனி வந்து எடுத்திருக்காரு, இந்த மாதிரி பவுலிங் போற டைரக்ஷன்ல. அந்த பையனெல்லாம் எடுத்திருக்காங்க. ஆனா ஸ்டீவ் ஸ்மித் எப்பேற்பட்ட பிளேயரு, அவரை எடுக்கல. இதுக்கு முன்னாடி கூட தோனி வந்து இந்த சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து இந்த சூதாட்டத்தில் வந்து சில நாள் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸை நிறுத்திட்டாங்க. அதனால இந்த புனே அப்படிங்கிற ஒரு டீமுக்கு தோனி வந்து கேப்டனாக இருந்தார். அந்த மேட்ச்ல அந்த டீம்ல ஸ்டீவ் ஸ்மித் இருந்தார், தோனியோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. ஆனால் தோனி கூட ஸ்டீவ் ஸ்மித்தை எடுக்கல. சரி, ஸ்டீவ் ஸ்மித் அடுத்து என்ன பண்ண போறாரு இந்த ஐபிஎல்ல அப்படின்னா, இப்போ இந்த மேட்ச் நடக்குதுன்னா மைக்கை பிடிச்சி கமெண்ட் பண்ணுவாங்கல்ல, கமெண்ட்ரி, அதை பண்ண போறாரு ஸ்டீவ் ஸ்மித். ஆரோன் ஃபின்ச்சு, மேத்யூ ஹெய்டனு, சவுத் ஆப்பிரிக்காவில் ஏபிடி வில்லியர்ஸு, அதுக்கப்புறம் நம்ம தமிழ்நாட்டில் நம்ம இந்தியன் பிளேயர் சென்னையில் இருக்கிற ஆள் முரளிதரன், அவரெல்லாம் பண்ண போறாரு. மைக்கு பிடிச்சி கமெண்ட்ரி பண்ண போறாங்க. அவங்களோட சேர்ந்து ஸ்டீவ் ஸ்மித்தும் பண்ண போறாரு. பார்க்கலாம் பொறுமையா.